அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு பார்த்திங்கன்னா, அந்த 108 எளிமையான திருப்புகள் ஒவ்வொரு காணொலியில் நான் போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருப்புகள் பார்த்திங்க அப்படின்னா பழனிமலைக்குண்டான திருப்புகள். இந்த திருப்புகள் நம்ம தினந்தோறும் நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அதை படிக்க நமக்கும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. தினந்தோறும் நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த பழனிமலைக்கு உண்டான திருப்புகள் என்ன திருப்புகள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காணொலியிலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ அவங்கவங்க முருகப்பெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க. நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாருமே வெளிநாட்டில் வாழுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துயரமான ஒரு நிகழ்வில் எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. அது கொஞ்சம் இப்போ மாறிட்டு வரதா சொல்கிறாங்க. அது முழுமையாக மாறணும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். எந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய திருவடிகளை பற்றி நாம் வேண்டிக்கணும். அது எல்லாருமே பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நாம் என்ன அந்த திருப்புகள் அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். 108 எளிமையான திருப்புகள் நம்ம ஒன்றொன்னா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருப்புகள் பார்த்திங்கன்னா பழனிமலைக்கு உண்டான திருப்புகள். இந்த பழனிமலைக்கு உண்டான திருப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே எளிமையாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பழனிமலைக்கு உண்டான ஒரு திருப்புகளை இப்போ பார்ப்போம். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திர இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா, சிவகாம சுந்தரி தன் பரபால கந்த நின் செயலை விரும்பி உடன் என் நிலையாமல், அவமாயை கொண்டுலகில் விருதா வளைந்துழலும் மடியேனை அஞ்சேல் என வரவேனும், அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருஞானம் அது இன்பவது புரிவாயே. சிவனார் மனங்குளிர உபதேச மந்திர இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா, சிவகாம சுந்தரி தன் வரபால கந்தனின் செயலை விரும்பியுள் நினையாமல், அவமாயை கொண்டுலகில் விருதா வளைந்துழலும் அடியேனை அஞ்சேல் என வரவேனும், அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள்ஞான இன்பமது புரிவாயே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகளுடைய ஒரு 4 வரி முடிஞ்சிருச்சு. அடுத்த வரி நம்ம பார்ப்போம். நவநீதமும் திருடிய உடலோடு என்று மரி ரகுராமர் சிந்தை மகள் மருகோனே, நவலோக மங்கை தொழு சிவதேச தீர்கிறது நலமான விஞ்சை கருக்க விளைக்கோவே, தெவையானை அங்கு புறமின் மணவாள சம்புரு திரள்மிகு மிஞ்சு கதிர் வடிவேலா, திரு ஆவினங்குடியில் வருவேல் சௌந்தரிக செகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே, நவநீதம் உன் திருடி உரலோடென்றும் மரி ரகுராமர் சிந்தை மகள் மருகோனே, நவலோக முங்கை தொழு நிதேவ நலமான விஞ்சை கருள் விளைக்கோவே, தெவையான அங்கு புற மணவாள சம்புமோ திரள்மிகு மிஞ்சு கதிர் வடிவேலா, திரு ஆவினன் குடியில் வருவேல் சௌந்தரிக செகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே அப்படின்னு முடியுது இந்த திருப்புகள். இது போல் ஒவ்வொரு திருப்புகளையும் நம்ம படிக்க தான் நமக்கு அது நமக்கு மனப்பாடம் ஆகும். ஸோ இது போல் ஒவ்வொரு திருப்புகளையும் நம்ம படித்து பாராயணம் செஞ்சோமே ஆனால் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்மளுடைய ஆணித்தரமான நம்பிக்கையாக இருக்கும். அன்பர்கள் அனைவருக்குமே நான் வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, திருப்புகள் முடிந்த அளவுக்கு ஒரு 10 திருப்புகளையாவது மனப்பாடம் செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதில் தான் இந்த 108 திருப்புகளில் நான் பதம் பிரித்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.